மாணவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை தோறும் ஆலயத்தில் வேத பாடம் நடத்துகிறோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த உணர்வு, வேத வசனத்தை வசனமாய் சொல்லணும், அதை புரியும்படி சில வார்த்தையை அறிவிக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா வேத வசனத்தை முக்கியப்படுத்தும் போது ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த இதயங்கள் தொடப்படும். வீணான வார்த்தைகளை அனுப்புவதை விட வாழ்க்கையை மாற்றுகிற, தெளிவாக்குகிற, அரவணைக்கிற, விலகி போகாதிருக்கிற உணர்வை கொடுக்க வசனத்துக்கு வல்லமை உண்டு. எனவே இதில் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேத பாடத்தில் நாம் படித்து வருகிற தொடர்ச்சியான வசனங்கள், வார்த்தைகள் என்ன? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனம் வரைக்கும் அந்த வார்த்தைகளை படித்தோம். நீ 9ஆம் வசனம் பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை. எந்த அக்கிரமக்காரனுடைய வருகை? அந்தி கிறிஸ்து. 3 ஆழ்த்தத்துவம் இருக்கு. நான் எப்படி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சொல்றேன், அதே போல சாத்தானும், தள்ளப்பட்ட பிசாசு, அவன் 3 ஆழ்த்தத்துவத்தில் வெளிப்படுவான். சாத்தான் என்றும், அந்தி கிறிஸ்து என்றும், கள்ள தீர்க்கதரிசிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்ட அக்கிரமக்காரன் வருகை என்பது 2வது ஆழ்த்தத்துவமான அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டது. அப்ப அவனை பற்றியே சொல்லும் போது அவன் யாரா? அக்கிரமக்காரன். அக்கிரமம் வார்த்தையே நமக்கு தெரியுது. அக்கிரமக்காரன். அக்கிரமம்னா என்ன? ஒழுங்கை மீறுவது. பேச்சிலே கிரமம் இருக்காது. எல்லாரையும் தவறா வழி நடத்துகிற ஆலோசனை. என சத்துருவின் வல்லமை அவன் மேல இருக்கு. அவன் என்ன சொல்றான் அப்படியே தான் இவனும் பண்ணுவான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்ப இருக்கு. ஆனா இன்னும் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. அந்தி கிறிஸ்து வந்தால் என்னை போல ஊழியர்கள், உண்மையா உத்தமமா வாழ்ந்த விசுவாசிகளும் சபையும் இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவரோடு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துன்னு சொல்லி இருக்கு, அங்கே போய் ஐக்கியமா கர்த்தரோடு இருப்பாங்க 7 வருஷம். அந்த 7 வருஷம்தான் இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை இருந்து ஆட்சி நடக்கும் பூமியில். அப்ப அவன் அக்கிரமக்காரன், அவன் வருகை. சரி, எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சாத்தானின் செயலின்படி இருக்கும். இப்ப சாத்தானுடைய செயல் என்ன? சாத்தானின் செயல் நல்லதே இருக்காது. சாத்தான் என்னென்ன பண்ணுவான்? அவன் செயலே தெய்வீகத்திற்கு விரோதமா இருக்கும். யோபு வாழ்க்கைக்குள்ளே வந்தார். ஆண்டவர் அங்க இருந்தார், குற்றம் சாட்டினார். ஆனா யோபு அந்த இடத்துல தேவனை குற்றப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். அவன் வெட்கப்பட்டு போனான். யூதாசுக்குள்ள நுழைந்தான், ஆண்டவரை காட்டி கொடுக்க. ஆனா யூதாஸின் வாழ்க்கை, சாத்தானுடைய செயல் எங்க இருக்கோ அங்க ஆபத்தா மாறிடும். அழிவு வந்துடும், வாழ்க்கையை கொன்னுடுவோம். ஆனா இந்த இடத்துல அந்த அக்கிரமக்காரனுடைய அந்தி கிறிஸ்து, அவனுடைய செயல் கூட எப்படி இருக்கோ, சாத்தான் என்னென்ன பண்றான் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல படிக்கிறபடி அவன் செயல் கூட அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்துவின் செயலும் அப்படிதான் இருக்கும். அவன் என்ன செய்வான் பாருங்க, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். சாத்தான் அந்தி கிறிஸ்துவின் மூலமா இதெல்லாம் செய்வான். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது தேவனுடைய வல்லமை, அற்புதம், அடையாளம் எல்லாம் இருந்ததும், அதே போல இவனும் சாத்தானின் தூண்டுதலோடு கூட என்ன செய்வான்? வல்லமையாய் காணப்படுவான். அடையாளங்கள் செய்வார், அற்புதம் செய்வார்.
அப்ப இதை கண்டு ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்திற்கும் இவனுடைய காரியத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதம், வல்லமை, அடையாளங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அமைதி இருக்கும், அங்கே ஒரு நிறைவு இருக்கும், அங்கே தெய்வீக பிரசன்னம் இருக்கும். ஆனா இவன் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா வல்லமை இருக்கும், அடையாளம் இருக்கும், அற்புதம் இருக்கும். ஆனால் அங்கே சமாதானம் இருக்காது, கலவரங்கள் இருக்கும், சத்தங்கள் இருக்கும், கொலைவெறித்தனம் இருக்கும், அங்க தெய்வீகமே இருக்காது. இதையே வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, ஏன் சர்ச்சில் மட்டும்தான் நடக்குதா, ஏன் இது நடக்கலையா? சொன்னா சொல்லிட்டு போகட்டும். நடக்குது, நடக்கும் சொல்லி இருக்க. அந்தி கிறிஸ்து சாத்தான் எங்க இருக்க எல்லாம் நடக்கும் தான். ஒண்ணு நடக்காது, எங்க ஆண்டவர் மட்டும்தான் பண்ணுவார். வித்தியாசங்களை பார்க்க முடியும். நீங்க 10ஆம் வசனத்துல நீங்கள் பார்த்தால், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, அப்ப கெட்டு போகாம இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி கொடுக்கப்பட்டது. ஒருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைய அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போறவங்க. ஆனா இங்க கெட்டு போகிறவர்களுக்குள்ள என்ன நடக்குமா? அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகம். அங்க அநீதிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு. ஆண்டுடைய காரியம் பார்த்தீங்கன்னா நீதி தான் இருக்கும். ஆண்டுடைய காரியம் பார்த்தீங்கன்னா நீதி இருக்கும். ஆனா இந்த இடத்துல அநீதி. அப்ப இதுலயே நீங்க பார்க்கலாம், நீதி நீதியுள்ள தேவன், அநீதி சத்துருவின் செயல்பாடுகள், சகலவித வஞ்சகத்தோடும் இருக்குமா. அநீதி இருக்கும், வஞ்சகம் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அவர் ரட்சகராய் உலகத்தில் வந்தார். ஆனா இந்த இடத்துல ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த அந்தி கிறிஸ்துவின் செயல் உள்ள வரும்போது, இவனுடைய வல்லமை கடந்து வரும்போது, இவன் ஊடுருவும் போது அங்க ரட்சிப்பை குறித்த காரியம் மாற்றப்படுகிறது. அப்படி நடக்குமா? அப்ப சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினை உள்ளாக்கப்படும்படிக்கு. சத்தியத்தை விசுவாசியாமல், ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்தியத்தை விசுவாசிக்கணும். சத்தியத்தை அறிந்தால்தான், விசுவாசித்தால்தான் விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை விசுவாசிக்கல, அநீதியில் பிரியப்படுவாங்க. ஏன்னா அவன் அநீதிக்கு நேரம் நடத்துவான், சகலவித வஞ்சகத்தோடு நடத்துவான். அப்படி அநீதியில் பிரியப்படுகிற யாவரும், அநீதியில் பிரியப்படுறவங்க ஆக்கினைக்குள்ளாகப்படுவாங்க. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆண்டவர் பார்ப்பார். முறைப்படி வாழணும், தெளிவோடு இருக்கணும், வார்த்தையை கை. ஆனா அந்தி கிறிஸ்துவின் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை விட்டுட்டு அநீதியாக ரட்சிப்பை விட்டு விலகி சத்தியத்தை விசுவாசிக்காம பொய்யை விசுவாசிக்கும்படி ஆண்டவரை விட்டுடுற. ரோமர் 1ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு வேறு வழியை பின்பற்றினா கர்த்தரே ஒப்பு கொடுத்துறா. அதை போல போயிடும், ஒரு வாழ்க்கை வீணாயிடும். இந்த வார்த்தையை கேட்கிற ஜனமே, ஆண்டவர் வரப்போகிறார். அந்தி கிறிஸ்துவ இந்த பூமிக்கு 7 வருஷம் ஆட்சி செய்ய போகிறார். எனவே வித்தியாசங்களை அறிந்து சத்தியத்தை புரிந்து விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பற்றி கொண்டு தேவனுக்காக வாழுங்க. அவர் வார்த்தையை விசுவாசிங்க. அவருடைய வருகையில் ஆயத்தப்பட, வருகைக்கு ஆயத்தப்பட, அவர் சத்தம் கேட்டு அந்த மத்திய ஆகாயத்துக்கு போக ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.